பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து மனிதமெனும் மகுடத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தஆலாவை துதித்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் உரைத்துக் கொண்டு இந்த இஃப்தார் நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றோம். கல்வினன்ஸ் ஃபோரம் வருடாந்தம் ஏற்பாடு செய்து நடாத்தி வருகின்ற இந்த இஃப்தார் நிகழ்வு இன்றைய தினம் ஹிஜ்ரி 1447 ரமலான் மாதம் பிறை 25 இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 25வது நோன்பினை நோற்றவர்களாக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எமது கல்முனியன்ஸ் ஃபோரத்துடைய செயற்பாட்டாளர்கள், அதுபோல பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், அதனுடைய உலமாக்கள், அதுபோல எமது கல்முனியன்ஸ் ஃபோரத்துடைய நலன் விரும்பிகள், புத்திஜீவிகள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். கல்முனியன்ஸ் ஃபோரம் எமது பிரதேசத்திலே பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற ஒரு அமைப்பாக எமது கல்முனை பகுதியிலே இயங்கி வருகிறது. அந்த அடிப்படையிலே பல செயற்பாடுகளின் ஊடாக எமது கல்முனையில் உள்ள பல விடயங்களை தனதாக்கி இந்த கல்முனியன்ஸ் ஃபோரம் செயற்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த இஃப்தார் நிகழ்விலே நாங்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எமது கல்முனை மஹேதீன் ஜும்மா பெரிபள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃப்னுடைய நிர்வாகத்துடைய தலைவர் அல்ஹாஜ் அசீஸ் அப்துல் அசீஸ் ஹாஜார் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல எமது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர், கல்முனை அல்ஹாதி அரபு கலாபிடத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் எல்எம் முர்சித் முஃப்தி சாதின் அஜ்மி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல எமது கல்முனை போலீஸ் நிலையத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது கல்முனை பிரதேச செயலகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற எமது பிரதேச செயலக உத்தியோகத்தர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினை கிராத்தோதி ஆரம்பித்து வைத்து தருவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் மாணவ செல்வன் MKM ஆத்திஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع ماله وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في أمد ممددة. صدق الله العظيم.
நிகழ்வினை கிராத்தோதி ஆரம்பித்து வைத்து தந்த மாணவ செல்வனுக்கு நாங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு வரவேற்புரை தருவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது கல்மினன்ஸ் போரத்தினுடைய செயற்பாட்டாளர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய MM முகமது காமில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவரையும் விழித்தவனாக எமது கல்முனையான்ஸ் போரம் ஸ்தாபிக்கப்பட்டு 11 ஆண்டுகள் கடந்த நிலையில் 10வது இந்த நோன்பு திறப்பு நிகழ்வுக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தகைகள், வர்த்தக சமூகத்தினர், கல்வியலாளர்கள், எமது அமைப்பின் நலன் விரும்பிகள் அனைவரையும் விழித்தவனாக 2014ஆம் ஆண்டளவில் கல்முனையின் நலன் கருதி இளைஞர்களினால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு பல்வேறுபட்ட காத்திரமான பல பணிகளை இந்த சமூகத்திற்காக செய்து வருகின்றது. எதிர்காலத்திலும் அதை நடைமுறையாக செய்யும். 10வது இந்த நோன்பு திறக்கின்ற நிகழ்வில் இங்கு எங்களது அழைப்பை ஏற்று பெருமனது கொண்டு வருகை தந்து எம்மை உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கின்ற எமது கல்முனையான் போரத்தின் நலன் விரும்பிகள், இந்த ஊரைச் சேர்ந்த உலமாக்கள் மற்றும் கல்வி பெருந்தகைகள், வர்த்தக சமூகத்தினர் அனைவரையும் இங்கு வருக என வரவேற்பதில் அந்த அமைப்பின் செயலாளர் என்ற வகையில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். உண்மையில் நேரத்தை சுருக்கி அடுத்ததாக சில விடயங்களுக்கு செல்லலாம் என்பதற்காக எனது வரவேற்புரையை இத்தோடு நிறைவேற்றுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ். வரவேற்புரை தந்த எமது கல்முனையான்ஸ் போரத்துடைய பிரதான செயற்பாட்டாளர் MM முகமது காமில் அவர்களுக்கு உளமாத நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இப்பொழுது இஃப்தார் சிந்தனை இடம்பெற இருக்கிறது. இஃப்தார் சிந்தனையோடு இணைந்து கொள்ள நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது கல்முனை தாருஸ்ஸஃபா அமையத்துடைய ஸ்தாபகர், கல்முனை ஃபாத்திமது ஸஹரா அரபு கலாபீடத்துடைய ஸ்தாபகர், அதனுடைய அதிபர், எங்களது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கண்ணியத்துக்குரிய அல்ஹாஜ் AR சஃபா முஹம்மத் நஜாஹி முகத்தமுல் காதிரி ஆலிம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கல்விமான்களே, புத்திஜீவிகளே, பள்ளிவாயல் நிர்வாகிகளே, பாடசாலை அதிபர்களே, அரசியல் பிரமுகர்களே மற்றும் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, பொதுவாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நேரத்தை கருத்தில் கொண்டு மொத்தமாக விழித்து சங்கையான ரமலானுடைய மாதத்திலே இறுதிப்பத்திலே லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கக்கூடிய காலப்பகுதியிலே இந்த இஃப்தாருடைய நிகழ்விலே நாம் அனைவரும் கலந்திருக்கிறோம். இது நீண்ட பயான் பண்ணுகின்ற நேரம் அல்ல. அறிவிக்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்டது போல சிந்தனைக்குரிய நேரம். ஒரு மனிதனுடைய உடலுக்கு எவ்வாறு உணவு அவசியப்படுகிறதோ அதுபோல ஒரு மனிதனுடைய ரூஹுக்கு உணவுகள் அவசியப்படுகின்றன. உடலுக்கு உணவு அவசியப்படுவது போல மனிதனுக்குள் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஊதப்பட்ட அமானிதமாகிய ரூஹ் என்று சொல்லக்கூடியதற்கு சில உணவுகள் இருக்கின்றன. ரூஹை பொறுத்து உங்களுக்கு தெரியும், வனஃபஹ மிர் ரூஹிஹி, அல்லாஹ் தன்னுடைய ரூஹில் நின்று மனிதனுக்கு ரூஹை ஊதினான். வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, உங்களுக்கு பார்வையையும் கேள்வியையும்
இதயத்தையும் அவன் அதன் மூலம் உருவாக்கினான். இது குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய செய்தி. ஒரு மனிதனுடைய ரூஹ் தூய்மையாக பலமானதாக இருக்கும் என்றிருந்தால் அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே இந்த உடலை விட்டு இந்த சர்வ பிரபஞ்சத்தையும் அறியக்கூடிய அல்லது ஆளக்கூடிய வல்லமையை மனிதன் பெற்றுவிடுகிறான். அதனால்தான் ரூஹானியத் என்கின்ற சக்தி மிகைத்தவர்களை இஸ்லாம் ஒரு தனியான அடையாளத்திலே எங்களுக்கு தரும். மனித குலத்திலே வாழ்ந்தவர்களில் ஆத்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள் காற்றிலே பறந்திருக்கிறார்கள் என்றால், தண்ணீரிலே நடந்திருக்கிறார்கள் என்றால், அது இஸ்லாத்தின் பார்வையில். இதர சமயங்களை பொறுத்தல்ல, இஸ்லாத்தின் பார்வையிலே அதற்கு ரூஹானியத் என்கின்ற ஆற்றல் மிகைத்த நிலை என்று அதற்கு சொல்லப்படும். அதற்கு பயணத்துக்கு வாகனம் அவசியப்படுவதில்லை. எல்லா ஆற்றலையும் மிகைக்கக்கூடிய வல்லமை அந்த ரூஹின் சக்தி வலுப்பெறுகின்ற பொழுது மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதற்காக மனிதன் ரூஹுக்கு கொடுக்க வேண்டிய உணவை சரியாக கொடுத்து அதை வளர்க்க வேண்டும், வளப்படுத்த வேண்டும். அதுதான் பிரதானமாக 3 விடயங்களில் மனிதன் ரூஹுக்கு உணவளிக்க வேண்டும். அதில் ஒன்று, உணவை அவன் கட்டுப்படுத்தியாக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. உணவை பொறுத்து இஸ்லாத்தின் பார்வை, உன் முதுகு வளைந்து விடாமல் அதை நேராக வைத்துக் கொள்வதற்கு ஒரு கவள உணவு உனக்கு போதுமானது என்றால் அந்த உணவு உன்னுடைய வாழ்வுக்கு போதுமானது. ஆனால் நாம் வயிறு முட்ட உண்ணுகின்ற பொழுது, இஸ்லாமிய அளவை தாண்டி உண்ணுகின்ற பொழுது, இஸ்லாம் அழகான அளவுகோலை தருகிறது. வயிற்றை 3 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதியை உணவால், 2ஆம் பகுதியை நீரால், 3ஆம் பகுதியை இடைவெளியாக வைத்துக் கொண்டால் ஆரோக்கியம் இருக்கும். ஆனா பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் சாப்பிடாட்டி ஆனட பிலம் குறைஞ்சிரும் சொல்லுவாங்க. அது ஹதீஸில் அப்படி இல்லை. அது என்னத்துக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியா. ஆனால் எந்த அளவுக்கு உணவை கட்டுப்படுத்த முடிகிறதோ அந்த அளவு ரூஹு பலமடைகிறது. அதற்கான பயிற்சியை, வருடாந்த பயிற்சியாக ரமலானுடைய நோன்பை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறான். மாதாந்த பயிற்சியாக ஐயாமுல் பீல் என்கின்ற பிறை 13, 14, 15 நோன்புகளை தந்திருக்கிறான். வாராந்த பயிற்சியாக திங்கள், வியாழன் 2 நாட்கள் நோன்பு நோக்கின்ற பயிற்சியை தந்திருக்கிறான். இதர சிரேஷ்ட நாட்கள் இருக்கின்றன, அது வேறு. அரபா இருக்கிறது, ஆஷூரா இருக்கிறது, அது வேறு விடயங்கள். ஆனால் நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய உணவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற பொழுது அவன் உடலால் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஸீஹு, நீங்கள் நோன்பு நோற்றால் உடல் ஆரோக்கியத்தை அடைவீர்கள் என்று சொன்னார்கள். அது நபிமொழி. ஆனால் ஆத்மீக ரீதியாக ஒரு மனிதனுடைய ரூஹினுடைய வல்லமை, ஆற்றல் வலுப்பெறுகிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தருகிறது. நீங்கள் பாருங்கள், நோன்பு அல்லாத காலத்துல காலையில ஒரு 8 மணிக்கு அல்லது 9 மணிக்கு காலை சாப்பாட்டை வயிறு முட்டை தின்னுங்க. ஒரு 4 தயிர் வடை, 4 உளுந்து வடை, உங்களுக்கு வேண்டிய மட்டும் தின்னுங்க. நீங்க வயிறு முட்டை திண்டாலும் உங்களுக்கு பகல் 1 மணி அல்ல 2 மணிக்கு பகல் சாப்பாடு பசிக்கும். பசிக்குமா பசிக்காதா? காலையில வயிறு ஃபுல்லாகி 2, பகலை பசிக்காம இருக்க மாட்டா. பகல் எவ்வளவு திண்டாலும் பின்னரமாகிட்ட ஒரு டீ டைம் ஒன்று கட்டாயம் தேவை. ஆனால் ரமலானுடைய காலத்தை பாருங்க, சஹருடைய நேரத்துல சஹருடைய உணவை இஸ்லாமிய முறைப்படி ஒருவன் 4 மணிக்கு சாப்பிட்டானண்டா, 4:30 மணிக்கு சாப்பிட்டானண்டா, அன்றைய நாள் மாலை 6:15 வரைக்கும் அவனால் எந்த உணவும் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், நீர் இல்லாமல் அவனுடைய உடலால் உயிர் வாழ முடிகிறது என்றால் அது உணவின் ஆற்றல் அல்ல, அதுதான் ஆன்மீக ஆற்றல், அதுதான் ஆத்மீகம். அதனால் தான் உணவை குறைத்தால் வாழ முடியாது, உணவை குறைத்தால் ஆரோக்கியம் பெற முடியாது. வேளைக்கு சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும், ஆணப்பலம் வேணும் என்கிறதெல்லாம் கதை. இஸ்லாம் சொல்வது இதைத்தான். இஸ்லாம் என்ன சொல்கிறது? சஹருடைய அந்த நேரம் இருக்கிறதே,
அது சாதாரண நேரம் அல்ல. மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே பிழை பொருள் பில் அஸ்ஹார், சஹருடைய வேளை என்பது மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்ற பரக்கத்தான நேரம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே தான் உணவிலும் வாழ்விலும் பரக்கத்தை வைத்திருக்கிறான். மற்ற நேரத்திலையும் அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். ஆனா சஹருடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா, என் அடியார்களே, என்னிடத்தில் நீங்க கேட்கறதுக்கு இல்லையா? உணவு கேட்க ரெடி இல்லையா? உடை கேட்க ரெடி இல்லைன்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஒரு பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தில் உண்ணுகின்ற உணவிலே பரக்கத் உடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவுக்கும் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக உறக்கத்தை குறைக்க வேண்டும். உணவை குறைக்க வேண்டும். இரண்டாவதாக உறக்கத்தை குறைக்க வேண்டும். இங்கே டாக்டர்கள் இருப்பீர்கள், வைத்திய மேதைகள் இருப்பீர்கள். ஆனால் இஸ்லாத்திலே அறிஞர்கள் சொல்வார்கள், எந்த அளவுக்கு உறக்கத்தை நாம் குறைக்கிறோமோ அதுவும் ஆத்மாவுக்கு பலம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போற்றிய நாயகமே யா ரசூலல்லாஹ், குமில் லைல இல்லா கலீலா, இரவு முழுக்க நீங்கள் இறை தியானம் செய்யுங்கள், சொற்ப நேரத்தை தவிர. இல்லா கலீலா, உறக்கத்துக்காக சொற்ப நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஒன்று, அந்த இரவை ரெண்டாக பிரிச்சு பாதியை நீங்க உறக்கத்துக்கு, பாதிய வணக்கத்துக்கு எடுங்க. இல்லையா மூன்றாக பிரித்து ஒரு பகுதியை உறக்கத்துக்கு எடுங்கள், இரண்டு பகுதியை வணக்கத்துக்கு எடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். டாக்டர்கள் சொல்வார்கள் 8 மணித்தியாலம் அல்ல 6 மணித்தியாலம் 7 மணித்தியாலம். ஆனா அல்லாஹ் உறக்கத்தை குறைப்பது ஆன்மாவுக்கு பலம் என்று சொல்கிறான். முதலாவது உணவை குறைக்க வேண்டும், உறக்கத்தை குறைக்க வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும். பேச்சை குறைக்கின்ற அளவுக்கு மனிதனுடைய ஆன்மா பலம் பெறுகிறது. ஆக இந்த கல்மியான் போரன்ஸ் அமைப்பினுடைய இந்த வருடாந்த இஃப்தார் நிகழ்விலே கலந்திருக்கின்ற நாம் அனைவரும் ரமலான் சிந்தனையாக எம் ஆன்மாவுக்கு பலமாக, ரூஹுக்கு பலமாக இந்த 3 விடயங்களையும் முடியுமானவரை கட்டங்கட்டமாய் கட்டுப்படுத்தி ஆத்மீக பலன் பெறுவோமாக, உடல் ஆரோக்கியம் பெறுவோமாக, அல்லாஹ்வின் திருப்தியை அடைவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு நல்லது புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم بلغنا ليلة القدر يا ارحم الراحمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعما ومغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم قبل موتنا عدة مرات يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله. இஃப்தார் சிந்தனை வழங்கிய எமது கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் AR சஃபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதிரி ஆலிம் அவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நோன்பு திறந்த பிற்பாடு எமது கல்மியான் சோரத்துடைய பிரதான செயற்பாட்டாளர் முபாரிஸ் எம் ஹனீஃபா அவளுடைய உரையும் நன்றி உரையும் இடம்பெற இருக்கிறது. சற்று அமர்ந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
கல்மியான்ஸ் ஃபோரம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்வு கல்முனை ஆசாத் பிளாசா வரவேற்பு மண்டபத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தருணத்திலே மற்றொரு உரை இடம்பெற இருக்கிறது. அந்த உரையினை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை மஹீதீன் ஜும்மா பள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகே தர்கா ஷரீப் நிர்வாகத்தினுடைய செயலாளர், எமது கல்முனியன்ஸ் ஃபோரத்தினுடைய பிரதான செயற்பாட்டாளர், எமது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய முஃபாரிஸ் எம் ஹனீஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏகனை குளித்தவானாக புகழனைத்தும் அவனுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று இந்த சங்கையான ஒரு இஃப்தார் வேளையிலே இங்கே வருகை தந்திருக்கிற கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், புத்திஜீவிகள், பெரியோர்கள், சகோதரர்கள், இளைஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், உங்கள் அனைவரையும் கல்முனியன்ஸ் ஃபோரம் சார்பாக விழித்து வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கல்முனியன்ஸ் ஃபோரம் என்கிற எங்களுடைய அமைப்பானது ஸ்தாபகம் பெற்று இன்றுடன் 11 ஆண்டுகள் கடந்து தொடர்ந்தேர்ச்சியாக இந்த களப்பணியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு இறைவனுடைய பேருதவி தொடர்ந்து நாங்கள் 11 ஆண்டு காலம் களங்காண்பதற்கு பெரிதும் வழிவகுத்துள்ளது. பல சந்தர்ப்பங்களிலே இறைவன் எங்களுக்கு பக்கபலமாக நின்றிருக்கிறார். அதனை அடுத்து எங்களுடைய செயற்பாட்டாளர்களுடைய அந்த ஒத்துழைப்பை தாண்டி கல்முனியன்ஸ் ஃபோரத்தினுடைய நலன் விரும்பிகளாக இருக்கிற இந்த சோஷியல் பியூரோக்ராட்ஸ் என்று அழைக்கப்படுகிற அதிகாரிகளாக இருக்கிறவர்களுடைய பங்களிப்புகள் இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த கல்முனியன்ஸ் ஃபோரத்தினுடைய இந்த பயணத்தை, இந்த நெடுந்தூர பயணத்தை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. அதுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு வந்திருக்கிறவர்களும் இங்கு வராமல் எங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்தும் தூர பகுதிகளிலிருந்தும் எங்களுக்கு வழி சேர்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அமைப்பின் சார்பான நன்றியை காணிக்கையாக்குகிற ஒரு சந்தர்ப்பமாக நான் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பயணிப்போம். இறைவனுடைய உதவினாலும் உங்களுடைய ஒத்துழைப்பினாலும் தொடர்ந்தேர்ச்சியாக உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய பங்களிப்பையும், நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அது மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த கல்முனியன்ஸ் ஃபோரம் என்கிற அமைப்பானது ஒரு கன்வென்ஷனல், ஒரு சமூக சேவை அமைப்பாக இல்லாமல், அது இந்த ஊரினுடைய கல்முனை சார் இருப்பு சார் பிரச்சனைகளாகட்டும், இதர சமூக பொருளாதார தேவையான சந்தர்ப்பங்களிலே அரசியலில் காணப்படுகிற பிரச்சனைகளையும் சுட்டி காட்டுகிற ஒரு சகல துறைகளிலேயும் சகல பரிமாணங்களிலும் இயங்கிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதனால் எங்களுக்கு சில விமர்சனங்களும் தவிர்க்க முடியாது. அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நீங்கள் எங்களோடு தோளோடு நின்று எங்களோடு நீங்கள் தந்த அந்த நம்பிக்கை தான் எங்களை 11 ஆண்டுகள் தாண்டி பயணிக்க வைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் அந்த கல்முனை பிராந்தியத்தினுடைய சமூக பொருளாதார மற்றும் கல்முனையினுடைய இருப்பு சார் விடயங்களில் தொடர்ந்து நாங்கள் களம் காண்போம். அதற்குரிய தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பையும் பெற வேண்டும் என வினயமாக வேண்டியவராக இந்த சங்கையான பொழுதிலே இங்கு வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களை கௌரவப்படுத்தி வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் கல்முனியன்ஸ் ஃபோரத்தினுடைய சகல உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது கல்முனியன்ஸ் ஃபோரத்துடைய செயற்பாடுகள், அதனுடைய விடயங்களை தந்த எமது கல்முனியன்ஸ் ஃபோரத்துடைய பிரதான செயற்பாட்டாளர்களில் ஒருவராக இருக்கின்ற முஃபாரிஸ் எம் ஹனீஃபா அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம்.
இறுதியாக நன்றி உரை தருவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எமது கல்முனையன்ஸ் ஃபோரத்துடைய செயற்பாட்டாளர்களில் ஒருவர் SLM ஃபஹ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கல்முனையன்ஸ் ஃபோரத்தினுடைய வருடாந்த இஃப்தார் ஒன்றுகூடல் நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு எமக்கு உதவி வழங்கிய முதற்கண் இறைவனுக்கு நன்றியை தெரிவித்தனாக, இந்த நேரத்திலே இந்த குறுகிய கால அழைப்பினை ஏற்று பல சிரமங்களை பாராது இந்த நேரத்திலே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு இந்த நேரத்தை இந்த இடத்தை அலங்கரித்த எமது இந்த நேரத்தில் பிரசன்னமாக இருக்கின்ற உலமாக்களுக்கும் மற்றும் இந்த நேரத்திலே வருகை தந்திருக்கின்ற எமது கல்முனை பிரதேசத்தை சார்ந்த புத்திஜீவிகள், கல்விமான்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், பெரியோர்கள் மற்றும் இளைஞர்கள், இந்த நேரத்திலே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்வதற்கு அனைத்து வகையிலும் உதவி புரிந்த கல்முனையன்ஸ் ஃபோரத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தவனாக, அதே போன்று இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு ஒவ்வொரு வருடமும் கல்முனையன்ஸ் ஃபோரம் ஆரம்பித்த காலம் தொட்டு இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த இஃப்தார் நிகழ்வினை ஏற்பாடு செய்வதற்கு அனுசரணை வழங்கி உதவி புரிகின்ற ஜெஃப்ரி ஜெம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சகோதரர் ARM ஜெஃப்ரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நேரத்திலே வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரையினை வழங்கிய எமது கல்முனையன்ஸ் ஃபோரத்தினுடைய பிரதான செயற்பாட்டாளர்களில் ஒருவர் எமது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய SLM ஃபஹ்மி அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இறுதியாக துவா பிரார்த்தனை இடம்பெறுகிறது. துவா பிரார்த்தனை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர், கல்முனை அல் ஹாதி அரபு கலாபடத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஷேக் ALM முர்சித் முஃப்தி சாவதி நஜ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم إنا نسألك إيمانا كاملا ويقينا صادقا ولسانا ذاكرا وقلبا خاشعا وتوبة نصوحا. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين برحمتك يا أرحم الراحمين. ரப்பே ரஹ்மானே, என்னுடைய பாவங்களை மன்னிச்சு ரப்பே, பாவம் செய்த அடியார்களுடைய கையெந்திருக்கிறோம் ரப்பே. நாங்கள் இந்த ரமதானுடைய கடைசி கட்டத்தில் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ரப்பே. நாங்கள் செய்த சிறிய புதிய இரவுல வெளிச்சத்தில் கூட்டாக தனிமையாக உள்ளூரில் வெளியூரில் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து ரஹ்மத்தையும் மக்பரத்தையும் எங்களுக்கு தந்துவிடு ரப்பே. ரப்பே, எங்களை பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சு ரப்பே. அவங்க நோய் நொடிகளை சோப்படுத்தி ரப்பே. யார் யாரெல்லாம் இந்த கல்முனை வளர வேண்டும், கல்முனை அபிவிருத்தி அடைய வேண்டும், கல்முனையில் நல்ல ஒரு தீனுடைய மர்கஸ் உருவாக வேண்டும் என்றெல்லாம் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய நீயத்தையும் இஹ்லாஸையும் இஸ்திஹ்லாஸையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் ஊரை வளர்ச்சி அடைய வைத்திருவாயாக. அனைத்து விடயத்திலையும், கல்விலையும் மார்க்கத்திலையும் அபிவிருத்தியிலையும்
அனைத்திலேயும் யா ரப்பே இந்த ஊரை ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு ஊராக ஆக்கி இந்த ஊரை உன்னுடைய ரஹ்மத்தும் மக்பரத்தும் இறங்கக்கூடிய ஒரு ஊராக ஊரை மாற்றி விடுவாயாக. ரமலானை கபூல் செய்வாயாக. நாங்கள் செய்த சதக்காக்கள் ஜகாத்துகள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக. யார் யாரெல்லாம் இந்த கல்முனான் போரன்ஸில் கஷ்டப்பட்டு கொண்டோ தியாகம் செய்து கொண்டோ உதவி செய்து கொண்டிருக்கிறாயோ அவங்க எல்லோருக்கும் நீ உதவியை வழங்கி வருவாயாக. எங்கள் துவாக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியிக்கல் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். துஆ பிரார்த்தனையினை வழங்கிய எமது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் அஷேக் எல்எம் முர்சித் முஃப்தி சவுதீன் அஜ்மி அவர்களுக்கு நாங்கள் உளமாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த அளவிலே இன்றைய தின இஃப்தார் நிகழ்விலே நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்றைய இஃப்தார் நிகழ்விலே இணைந்து எமக்கு இஃப்தார் சிந்தனை வழங்கிய எமது கண்ணியத்துக்குரிய மௌலவி தாருஸ்ஸஃபா அமையத்துடைய ஸ்தாபக தலைவர் கல்முனை மஹீதி ஜும்மா பள்ளிவாசல் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகே தர்கா ஷரீஃபுடைய பிரதி தலைவர் எங்களது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கண்ணியத்துக்குரிய மௌலவி AR சஃபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதிரி ஆலிம் அவர்களுக்கும், அதுபோல இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து தலைமுறை தந்த எமது கல்முனை சோரத்துடைய பிரதான செயற்பாட்டாளர் முகமது காமில் அவர்களுக்கும், அதுபோல இந்த நிகழ்வோடு இணைந்திருந்த கல்முனை சோரத்துடைய மற்றொரு பிரதான செயற்பாட்டாளர் எமது ரிஷாட் ஷரீப் சார் அவர்கள், அதுபோல எமது கல்முனை சோரத்துடைய பிரதான செயற்பாட்டாளர்கள் ஒருவராக இருக்கின்ற முபாரக் எம் ஹனீஃபா அவர்கள், அவளோடு இணைந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உலமாக்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.